ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாங்களோட ஸ்கூல் லஞ்சுக்கு எக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முட்டைக்கோசு, கேரட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கறி மசால் தூளுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. இந்த காய் வணங்கிட்டு இருக்கோம். இதுக்கு சைடிஷாக நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வீட்டில் கொஞ்சமாக மீல் மேக்கர் இருந்துச்சு, சின்ன சைஸு. அதை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காயெல்லாம் ஓரமாக நவுத்தி வச்சுட்டு நடுவில் நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை நல்லா கிளறி விடுங்க. முட்டையும் வெந்து வந்துடும், காயும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடுதண்ணியில் போட்டு வச்சிருந்த மீல் மேக்கர் நல்லா ஊறிந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை 2 டைம்ஸ் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நுரையா வரும். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்புத்தூள், அப்புறம் சிக்கன் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேணாம். சும்மா அப்படியே அந்த ஈரமே போதும். அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பரட்டை மட்டும் பரட்டிடுங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியான மீல் மேக்கர் ரெடி ஆயிரும். இந்த மீல் மேக்கரை நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு முக்கால்வாசி இந்த வறுவல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும். இப்போ எக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சாப்பாடு இருந்துச்சு. அதை சரி மதியானத்துக்கு தயிர் இருக்குது, அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாப்பாங்களுக்கு பேக் பண்ணணும். மீல் மேக்கர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா மஹி அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும். அவங்க ஸ்கூலில் இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்தாங்களாம்மா. அது சூப்பராக இருந்துச்சுமா, எனக்கும் அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால தான் இன்றைக்கி மீல் மேக்கர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.